வணக்கம் நேயர்களே. வணக்கங்க சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு உலகத்துல வாழ்ற பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப அதிகமா பயப்படுறதும் சரி, சந்தேகப்படக்கூடிய விஷயங்களும் சரி, செய்வினைங்க சார். இந்த உலகத்துல உண்மையாலுமே செய்வினை இருக்குங்களா? செய்வன இருக்குங்க. செய்வன இல்லாம இல்ல. செய்வன இருக்கு. அதனால தான் இப்போ ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் செய்வன இருக்கிறனால தான் அத பத்தி மக்களுக்கு கேள்வியும் இருக்கு. அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்குதான்னு கேட்குறாங்க. இருக்கு. எப்படிங்க சார் இந்த செய்வினைலாம் செய்றாங்க? நம்ம போட்டிருக்க துணிய வச்சியும், தலைமுடிய வச்சியும், நம்ம நடக்கிற கால் மண்ணைய வச்சும் தான் செய்வன செய்றாங்க. அந்த மாரி தான் செய்வன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் பாதிப்பாகுன்னு மக்கள் அவதிப்படுறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமயும் சிரமப்படுறாங்க. இதுக்குண்டான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வுங்கிறது நம்ம அதுக்குண்டான அதுக்குண்டான பவரை கொடுத்தோம்னா அந்த தாக்கத்துல இருந்து வெளியில போற அளவுக்கு உண்டான மெட்டீரியலை நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். சார் இப்ப சொல்லுவாங்க இல்லையா? நாங்க தொழில் ரொம்ப ஓஹோன்னு செஞ்சுட்டு இருந்தோம். லாபம் அவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படிம்பாங்க. நல்ல நடவுடையா இருந்தவரு திடீர்னு படுத்த படுக்கை ஆயிட்டாரும்பாங்க. இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் செய்வினைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா சார்? சம்பந்தம் இருக்கு மேடம். கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா செய்வினைங்கிறது ஒரு ஆளை முடக்கிறது தான். அதுக்காகத்தான் அதை எடுத்து செய்யறது. அதுக்கு பேர் தான் செய்வினை. அந்த அதுல கிரகமும் சம்பந்தப்படும். அதுக்கு பேரு மாந்தின்னு சொல்லுவாங்க. சனியும் சம்பந்தப்படும். இந்த மாதிரி கிரகங்கள் சம்பந்தப்படுது. எப்ப சம்பந்தப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர்த்துக்கு 7.5 சனியில கூட சம்பந்தம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு சனி தசையில சம்பந்தப்படும். ஒரு சில பேர்த்துக்கு அஷ்டமத்து சனி காலத்திலையும் சம்பந்தப்படும். இப்படி இந்த 8ஆம் இடத்துக்கு சனி வரும்போது இந்த முடக்கம் ஏற்படும். அப்ப செய்வனையுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அப்ப முடக்கிடும். இப்ப கோயில்களுக்கெல்லாம் போறோம். அப்ப செய்வினை இருக்கிறப்ப கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா, எந்த அளவுக்கு நம்ம செய்கிற பூஜைலாம் வந்துட்டு நம்மளுக்கு பலன் கொடுக்கும் சார்? கோயிலுக்கு போறதுனால நீங்க செய்யக்கூடிய பூஜைனால கண்டிப்பா பலன் கொடுக்கும். எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம வழிபாடு செய்ய 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 ஏதோ ஒரு மூலியமோ அதோடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு ஆள் இருப்பாரு. இப்ப இப்ப நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம். நம்ம என்ன தீரலைன்னு சொல்றோம். கோயிலுக்கும் போறோம். ஏன் நடக்கலைன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். ஏன் நடக்கல? நமக்கு செய்வன வச்சிருக்காங்கன்னு போனா நம்ம இந்த கோயிலுக்கு போனா சரியாயிருன்னு சொல்றாங்க. ஏன் நமக்கு சரியாகுங்கிற கொஸ்டினும் இருக்குது உங்களுக்கு. அது ஏன் சரியாக மாட்டேங்குதுன்னா, அதுக்குண்டான மெட்டீரியல் பவரை கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போகும்போது தான் அது சக்சஸ் ஆகும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி நம்ம பவரை கொடுத்து அந்த செய்வினையிலிருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். இப்போ நீங்க எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கா தான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு வீக்கா இருந்தாலும், அதுலேருந்து நிவர்த்தி ஆகுறது நான் உங்களுக்கு கண் முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் செய்வினையும் நீங்க நிவர்த்தி பண்ணி காட்டுவீங்களா எங்களுக்கு? இப்போ நம்மளுக்கு செய்யக்கூடிய செய்வனை நிவர்த்தி பண்ணி காமிக்க முடியும். எப்படி காமிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அந்த செய்வினைங்கிறது நம்மளை முடக்குது இல்லையா? அப்போ நம்ம கை கால் நடக்க முடியல, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் எடுக்கிறோம், படுத்த படுக்கையா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ஏஜ் பாராயிரும். ஏஜ் ஆன உடனே அவங்களுடைய தாக்கத்தை கம்மி பண்ண முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அதோடைய தாக்கம் வராத அளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியும். அவங்களுக்கு அதுதான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி காமிக்க முடியும். இப்போ அந்த தாக்கம் இருக்கு, அந்த செய்வனுடைய தாக்கம் உடம்புலயே தெரியுது, உடம்ப முடக்கி இருக்கு, அப்ப அந்த தாக்கத்துல வெளியில வரணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கிளீனா தெரிஞ்சிடும். அப்ப அந்த செய்வனுடைய தாக்கம் உடம்புல இருக்குதுன்னா தான் அந்த முடக்கம், அதுக்கு பேர் தான் முடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த முடக்கம் உடம்புல இருக்குது, அதோடைய தாக்கம் நமக்கு உடம்புல இருக்குது அப்படின்னா அதான் செய்வனை கன்ஃபார்ம். அப்ப அதோடைய தாக்கத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு உண்டான மெட்டீரியல் கொடுத்து அந்த தாக்கம் வெளியில போறதும் நம்ம காமிக்க முடியும். இப்ப நம்ம இதுக்கு உண்டான தாக்கத்தை எப்படின்னா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு இப்ப 90 வயசுக்கு நம்ம செஞ்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த செய்வனை வெளியில வந்தா சரியாயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த ஏஜும் இருக்கு, அந்த டைமும் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த செய்வினையோட தாக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த பாதிப்பை வெளியில கொண்டுட்டு வர முடியும். அதை நம்ம செக் பண்ணி காமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன ஒன்று செக் பண்ணா தான் தெரியும் அவருக்கு இருக்கா என்ன அப்படிங்கிறது. செக் பண்ணும்போது தான் தெரியும். செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்து அதுக்குண்டான தாக்கம் அவங்க வம்சத்துக்கே சரி யாருக்கு வராத அளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியும். அது கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ செய்வினை இருந்துச்சுன்னா வீட்ல எல்லாம் வந்துட்டு விளக்கு போட முடியலன்றாங்க. எவ்வளவுதான் வீடு சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாவே இல்லைங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க சார் பண்ணலாம்? அதான் மேடம், செய்வினைங்கிறது நம்ம செஞ்சுட்டாவே வீட்லயும் செய்ய முடியாது, வீட்லயும் வேலை பார்க்க முடியாது, விளக்கேற்ற முடியாது, சாமி கும்பிட முடியாது. பல இன்னல்கள் தொடர்ந்தே இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க செய்வினையை செய்கிறாங்க.
இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினைங்கிற எண்ணமே உங்களுக்கு மனசுல வராது. நீங்க எந்த இதையுமே செய்ய முடியாம முடக்கிறதுக்காகத்தான் நம்ம அணிஞ்சிருக்க துணியவோ நமக்கு நடந்திருக்க கால் மிதியவோ வச்சு அவங்க அதை செஞ்சு நம்மளை முடக்கிறதுக்காக நம்ம முடக்கி வைக்கிறதுக்காக செய்யறாங்க. அப்படி செய்யும் போதுதான் நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறோம். அதனாலதானே வீட்டுல விளக்கு போட முடியல, ஆஸ்பத்திரிக்கு போறோம், பிரச்சனையா இருக்குது, வருமானம் இல்லை. இது எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்க்கறதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்ப அதுக்காக தானே அவங்க அதை செய்யறாங்க. இதை செய்யறதே அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் அவங்க செய்யறாங்க. இப்போ செய்யும் வினை செய்வினை, அவங்க உடம்புல இருந்து படுத்த படுக்கையா இருக்கணும், தொழில் முடங்கணும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே செய்யறாங்க. அதுக்கு பேர் தான் செய்வினை. செய்யும் வினை செய்வினை அப்படி கொண்டு வந்துதான் ஒரு ஆளை முடக்குறாங்க. அதை செய்வினை. செய்வினைனா என்ன, யார் நம்மளுக்கு எப்படி செய்வாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சார் ரொம்ப தெளிவா பேசினாரு. நன்றி நேயர்களே. நன்றி. நன்றி நேயர்களே. அடுத்த மீடியாவில் இதை பத்தி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.